ஜெபம் செய்யலாம். எங்களை அதிகமாய் கேக்குதுமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்க நல்ல தாப்புனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து இந்த புதிய வேலை வாரத்தை ஆரம்பிக்க நீர் உதவி செய்திருக்கிறீர். இந்த நாளிலும் உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருந்து இந்த வாரம் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளும்படியாய் இந்த மாதத்தின் கடைசி வாரத்துல வந்திருக்கிறோம் சுவாமி. நேற்றைய தினத்திலும் நாங்கள் அந்த எங்க நாட்டின் குடியரசை நினைவு கூறும்படி நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். நீர் கொடுத்திருக்கிற இந்த எங்க நாட்டின் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கிற எல்லா சுதந்திரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உரிமைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க நாட்டை ஆண்டவரே விதமாகவே காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இதுல மக்களுடைய ஆதிக்கங்கள் ஆண்டவரே வேண்டாத குழப்பங்கள் நேரிடாதபடி நீர் காத்து கொள்ளும்படியாய் உண்மை நோக்கி கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆளுகை செய்கிறவர் நீர் என்று நாங்கள் நம்புகிறோம். யார் ராஜாவா இருந்தாலும் அவர்களுடைய இருதயத்தை உம்முடைய கையில வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதை உமது சித்தப்படி நீர்க்கால்களை போல திருப்பிவிட வல்லவராய் இருக்கிறீர். காலங்கள் எல்லாம் உடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே நாங்கள் உம்மிடத்துல எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த நாட்டையும் எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த நாளிலும் இந்த வசனத்தை தியானிக்கும்படியாக வந்திருக்கிற எங்களுக்கு நீர் ஆண்டவரை கற்றுத்தாரும் சுவாமி. ஆவியானவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். உடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் சற்று நேரம் வசனங்களை தியானிக்க உதவி செய்யும். இது உமக்கு விசேஷமானது, எங்களுக்கும் அதிக ஆசீர்வாதமானது சுவாமி. அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைத்தார். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். So good morning everyone. குட் மார்னிங் சொன்னா குட் மார்னிங் சொல்லணும். குட் மார்னிங். ஓகே, சரி. கோயில்ல இந்த சமாதானம் சொல்லுவாங்க கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னால. அந்த எங்க பாஸ்டர் சொல்லுவார், அதான் பீஸ் பீ டு யூன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவர் பாஸ்டர் சொல்லுவார், முதல்ல எனக்கு சமாதானம் சொல்லுங்க, அப்புறம் எல்லாருக்கும் சொல்லுங்க. நம்ம உடனே அடுத்தவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவோமா. அப்ப அவர் சொல்லுவார், முதல்ல எனக்கு சொல்லுங்க, அப்புறம் அவர். அது மாதிரி குட் மார்னிங் சொன்னா நீங்களும் எனக்கு சொன்னீங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. வெரி குட். சரி, நம்ம இன்னைக்கு வாங்க பிரேமா, வெரி குட், வந்து விட்டீர்கள். இன்றைக்கு நம்ம என்ன விஜயா 10 வசனம் வரைக்கும் ஆமா 10 வசனங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நாம் 11ஆம் வசனத்திற்குள்ளாக கடந்து செல்கிறோம். சரி, அதாவது 10ஆம் வசனத்துல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த உலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய யுத்தம், அந்த யுத்தத்தை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். நமக்கு யுத்தம் மாத்திரம் யுத்தங்கள் உண்டு. என்ன யுத்தம்? கண்ணுக்கு தெரியாத யுத்தம், இன்விசிபிள் வார்ஸ். இந்த கண்ணுக்கு தெரியாத யுத்தங்கள்னு சொல்லும்போது இது முதல்ல நமக்குள்ளாகவே ஏற்படுகிற யுத்தங்கள் உண்டு. நான் போன வாரத்திலே சொன்னது போல, த பிகெஸ்ட் எனிமி ஃபார் மீ இஸ் டாக்டர் டிஎல் மூடியே சொல்லுவார். அதாவது அவருக்கே அவரே ஒரு பெரிய எதிரி அப்படின்னு சொல்வார். நம்மளுடைய சொந்த விருப்பங்கள், நம்முடைய சொந்த சுபாவங்கள், இதுவே நம்மை ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க முடியாதபடி செய்யக்கூடிய யுத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய எதிராளியா இருக்கிறத அவர் உணர்ந்து சொல்றாரு. அதுதான் நமக்கும் அது உண்மை. ஏன்னு சொன்னா நம்முடைய சில இயல்புகள், சுபாவங்கள் எல்லாம் அதை நமக்குள்ளாகவே ஒரு பெரிய போரை உண்டாக்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சில நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பவுல் இத ஒரு பெரிய போராட்டத்துல அவரும் இருப்பதாக நம்ம வாசிக்கிறோம். அதுல அவர் சொல்லுவாரு, நிர்பந்தமான மனுஷன் நானுன்னு சொல்லுவாரு. நான் செய்யணும்னு நினைக்கிறத செய்ய முடியல, செய்ய வேண்டாம்னு நினைக்கிறத செய்கிறேன் என்று அவரே சொல்லுவார். அதனால இது எல்லா மனுஷருக்கும் உண்டான ஒரு காரியம்.
ஆனா நம்ம என்ன எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னா, நம்ம அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்பட்டு நிற்கும் போது நம்மால் அதற்கு எதிர்த்து நிற்க முடியும். அவ்விதமான யுத்தத்துல மேற்கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த வசனத்துல நாம பார்க்கிறோம். எபேசியருக்கு அதை அவர் எழுதுகிறார். சொந்த அனுபவத்துல இருந்து தான் அவரும் எழுதுறார். யோவானுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின காரியங்களில அவர் சொல்ற ஒரு முக்கியமான காரியம், சபைக்கு கொடுக்கிற ஆலோசனைகள்ல நம்ம பார்க்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அநேக ரிவார்ட்ஸ் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜெயம் கொள்ளுகிறது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகவும் அத்தியாவசியமான ஒரு காரியம். அந்த ஜெயம் கொள்வதற்கு நாம் முதல்ல ஃபர்ஸ்ட் 10ஆம் வசனத்துல நம்ம அதனாலதான் பார்த்தோம், ஜெயம் கொள்ளணும்னு சொன்னா ஒரு போட்டி இருக்கும், ஒரு யுத்தம் இருக்கும், அதுல நாம ஜெயிக்கணும். அப்ப அந்த ஜெயத்துக்கு முதல்ல 10ஆம் வசனத்துல பார்த்தபடி நாம அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படணும். இப்போ 11ஆம் வசனத்துல இங்க நாம என்ன பாக்குறோம்னு சொன்னா, ஒரு எனிமிய அவர் பர்டிகுலரா டார்கெட் பண்றாரு. இப்போ யுத்தத்திலேயே எந்த போராட்டத்திலும் நமக்கு எதிரி யாருன்னு தெரிஞ்சுட்டா நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியா டாக்கிள் பண்ண முடியும். இஃப் யூ நோ தி எனிமி ஹாஃப் த பேட்டில் இஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. ஒரு இப்போ யுத்தத்துக்கு போகும்போது எதிரி யாரு, அவனுடைய பலன் என்ன, அவனுக்கு என்ன வீக்னஸ், ஒரு விளையாட்டு விளையாடும் போதும் கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் விளையாடுறவங்க எல்லாரும் சொல்லுங்க, சொன்னேன், நிறைய பேருடைய அவங்க விளையாடுகிற பாணியெல்லாம் போட்டு போட்டு பார்ப்பாங்க. காது கேட்கல, உங்களுக்கு எல்லாம் கேக்குதா கேட்கலையா? இப்ப கேக்குது, அப்பயே கேட்கல. அது மாதிரி அவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க அதை போட்டு போட்டு ரிப்பீட்டடா போட்டு பார்த்து அதை அவங்க பழகி கொள்வாங்க. மறுபடியும் வாய்ஸ் கம்மியாது. என்னது கேட்க மாட்டேங்குதா? இப்ப கேக்குது பாப்பி, நீ பேசும்போது அப்படியே வால்யூம் உள்ள போயிடுது. அதுக்காக தான் இதை வச்சதே. இல்ல, நீ எப்பவும் நார்மலா பேசும்போது நல்லா தானே கேட்கும். நீ அப்படி இல்ல, எனக்கு கொஞ்சம் தொண்டையில ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் இதை வச்சிருக்கேன். சரி, இப்ப என்னாச்சுன்னா அந்த மாதிரி அவங்க போட்டு பார்த்து பார்த்து அவங்க என்ன செய்வாங்க, போட்டு பார்த்து பார்த்து அவங்க பழகி கொள்வார்கள். இப்ப இங்க நமக்கும் அதேதான் இந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய எதிரி யாரு? பிசாசு. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். இப்போ நாம என்ன செய்யணுமா, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிறதுக்கு முதல்ல நாம திராணி உள்ளவர்கள் ஆகணும். அப்ப நமக்கு திராணி இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். நாமா போய் பிசாசினுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அப்படி தனியத்து போய் நாம் எதிர்த்து நிற்போமானால் தோற்று போய் விடுவோம். நம்மை அவன் மேற்கொள்ளுவான். அப்போ நமக்கு என்ன வேணும், ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். அது எந்த விதத்தில் கிடைக்கும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ளும் போது அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அதைத்தான் இந்த அதிகாரத்துல தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்ன என்பதை அவர் காண்பிக்கிறார், அவர் நமக்கு சொல்லி தருகிறார். சரியா? அதை நாம் போட்டுக்கொண்டு நாம் நிற்போமானால் பிசாசினுடைய எந்த தந்திரமும் நமக்கு எதிராக அது ஒர்க் பண்ணாது. ஏன்னா பிசாசுனால கிறிஸ்துவின் வல்லமைக்கு முன்பாக எதையும் செய்ய முடியாது. இவை எல்லாவற்றையும் பிசாசின் மேலும் ஆளுகை கொண்டவர் நம்முடைய ஆண்டவர்.
அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மளுடைய யுத்தம் நான் தான் சொன்னேன் இல்லையா, கண்ணுக்கு தெரியாத யுத்தங்கள். சில சமயம் அது நமக்குள்ளாக இருக்கிற உணர்வுகளினாலேயே வரக்கூடிய யுத்தம், அல்லது சில சமயம் அது யார் மூலமா வரும்னு சொல்லி பாக்குறோம். மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்ல, மனுஷர்கள் மூலமா நமக்கு வர போராட்டம் இல்ல. அதாவது மனுஷர் மூலமா வேற ஆவிகள் செய்கிற போராட்டம். மனுஷரை நாம் அதனாலதான் நாம் அவங்கள எதிரியா நம்ம நினைக்க கூடாது. அவங்கள ஆட்டுவிக்கிற அந்த ஆவியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சரியா? அப்போ போராட்டம் யார் மூலமாலாம் வருதுன்னு பாருங்க. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. அது லோகாதிபதின்னு இருந்தா ஒரு ஆளு, லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும், பாருங்க, 1 2 கிடையாது, சேனைகள் இருக்கு, நமக்கு போராட்டம் உண்டு. So it is not against flesh or blood. நிறைய சமயம் நாம அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலோட போராட்டம், பக்கத்துல பேசுப்பா. இண்டிவிஜுவலோட நம்ம போராட்டம் பண்றோம்னு சொல்லி நாம பாக்குறோம். பட் அது இண்டிவிஜுவல்ஸோட நம்ம சத்தம் இல்லை. இல்ல, இத்தனை நேரம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த இண்டிவிஜுவலோட நமக்கு போராட்டம் இல்ல, அந்த இண்டிவிஜுவலை ஆட்டி வைக்கிற அந்த அந்தகார ஆவிகளினாலே நமக்கு இந்த போராட்டம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 4 வசனங்கள் யாராவது எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 4 வசனங்கள். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. பாருங்க, நம்ம போராட்டம் மாம்சத்தோட அல்லது ரத்தத்தோட கிடையாது. நாம யாரோட போராடிட்டு இருக்கிறோம்னா, அரண்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் ஒருவர் உள்ளங்களிலும் ஒவ்வொருவருடைய சிந்தனைகளிலும் அரண்களை கட்டி வைத்திருக்கிற பக்கத்துல வா, நமக்கு போராட்டம் உண்டு. இப்போ திரும்ப சொல்லுங்க, கேட்கவே இல்ல. பிசாசின் பாப்பி, அது கிளியரா இல்ல. எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்களே. இப்படி பேசினாவே பெட்டர். சரி, அப்போ பிசாசு என்ன செய்யுதுன்னு சொன்னா, பிசாசுக்கு பவுல் பலவிதமான பெயர்களை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, அது டிஃபரெண்ட் லெவல்ஸ்ல இருக்கு. அதாவது அது எப்படி வரும்னு சொன்னா, சம்டைம்ஸ் நம்மோடு கூட நல்ல நெருங்கி பழகிறவர்களுடைய பொறாமையா இருக்கலாம், அல்லது அது அதிகாரங்களின் மூலமா வரலாம், அல்லது அது நல்ல ஆவிக்குரிய போராட்டமா இருக்கலாம். ஆவிக்குரியவர்களோடு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய போராட்டங்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும். அவ்விதமான போராட்டங்களா இருக்கலாம். சோ பல விதத்துல நம்மை எதிர்க்கிற
இந்த பிசாசு நம்மோடு கூட போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் தலைவன் யாருன்னு சொன்னா நாம் அறிந்திருக்கிறோம்படி அது பிசாசானவன். இப்போ 13ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, ஆகையால் நாம் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்க சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுக்கு முன்னால எதுக்கு சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்க சொன்னாரு? பிசாசினுடைய தந்திரமான காரியங்களுக்கு அதை மேற்கொள்ள. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ பிசாசினுடைய தந்திரமான செயல்களை நீங்க போராடி ஜெயித்த அனுபவம் உண்டா? யாராவது உங்கள அனுபவம் இருந்தா சொல்லுங்க. உண்டுங்க ஆண்டி. சொல்லுங்க. அதாவது நான் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ஒரு நாள் காலையில ஒரு 3 மணி இருக்குங்க. நைட்ல எல்லாம் தூங்க முடியல. அப்பதான் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நாங்க வெள்ளகோயில இருக்கிறோம். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பிசாசு பயங்கர போடுறான். என்னோட கழுத்தை அப்படியே நெரிச்சு, இன்னைக்கு நான் உன்னை முடிச்சிருவேன், கொன்னுருவேன், நான் உன்னை வந்து எடுத்துக்க நான் சொன்னேன், ஆண்டருடைய பிள்ளை, உன்னை சொன்னால தொட முடியாதுன்னு சொல்லி அது ரொம்ப நைட் ஃபுல்லா தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாருங்க. அது எனக்கு ஒரு பெரிய அனுபவமா இருந்துச்சுங்க. அப்ப நான் வந்து ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே என்னால உட்கார கூட முடியலைங்க. ஆனாலும் கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபம் பண்ணி அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மணிக்கு மேல அடிப்படியே ரிலீஃப் ஆச்சு. அந்த கை அப்படியே எடுத்துச்சு அப்படியே. அது எனக்கு நல்லா தெரிஞ்சது பாருங்க. அது உங்களுக்கு ஒரு போராட்டமா இருந்தது. அந்த போராட்டத்தை நீங்க ஜெபத்தினால் மேற்கொண்டீர்கள் இல்லையா? ஆமா, ஆமாங்க ஆண்டி. சரி, வேற யாருக்காவது அப்படி அனுபவம் இருக்கா? ஆண்டி நான் சொல்றேங்க ஆண்டி. ம் ஆண்டி ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கிற அந்த டைமு எங்க மாமியார் வீட்டுல இருந்தோம். நீ சிங்காநல்லூர்லங்க ஆண்டி. ம் அப்ப வந்து இவருக்காக ஜெபம் பண்றதுக்கு வேண்டி ஒரு சிஸ்டர் வரேன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ம் அப்போ ஏன்னா நைட் ஃபுல்லா தூங்க மாட்டாரு, தூக்கமே கிடையாதுங்க ஆண்டி. அவரா வந்து சோர்ந்து போய் ரொம்ப டயர்ட்ல தூங்கினா மட்டும்தான் நான் தூங்க முடியும். ம் அப்போ அந்த டைம் அடுத்த நாள் அந்த சிஸ்டர் வந்து ப்ரேயர் பண்றதுக்கு வேண்டி வராங்க. நைட்டு அவரு 2 மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. அவரை தூங்க வச்சுட்டு நான் அவர் பக்கத்துல கீழே பாய போட்டு நான் படுத்துட்டு இருக்கேன். படுத்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆண்டி இருக்கும். ம் அப்படியே கால்ல இருந்து அந்த சுண்டு விரல்ல இருந்து அப்படியே விறுவிறுவிறுன்னு ஏதோ ஒண்ணு ஏறுற மாதிரி இருந்தது. ம் இப்போ அதுக்கு முன்னாலே வந்து ஒரு சின்ன சொப்பனம் என்னன்னா, எங்க மாமியார் வந்து இந்த வீட்டுக்குள்ள ஒரு கிரியை இருக்கு, நீ அதை வந்து பாரு அப்படின்னு சொல்லி என்னைய கூட்டிட்டு பாத்ரூம்குள்ள நிக்க வச்சு பாக்குறாங்க. அந்த பாத்ரூம் டாய்லெட்ல அந்த ஆவி வந்து இருக்கு கருப்பு கலர்ல. ம் அது எனக்கு நல்லா வந்து வெளிப்படுத்தினாரு. அத நான் பார்த்த அடுத்த செகண்ட் அப்படியே என் கால்ல இருந்து இடுப்பு மட்டும் வந்துருச்சுங்க ஆண்டி. ம் இடுப்பு வந்தாலே என்னால காலை ஒண்ணுமே பண்ண முடியல, ம் அசைக்க முடியல. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் போராடி எந்திரிச்சேங்க ஆண்டி. எப்படியோ போராடி நான் எந்திரிச்சிட்டேன். ம் எந்திரிச்சு மறுபடியும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க ஆண்டி என்னால தூங்க முடிஞ்சுச்சு. அதுக்கு முன்னால தூங்கவே முடியல. அப்படியே இந்த இடுப்பு மட்டுமே அந்த ஒரு இது இருந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் தூக்கம் வந்துச்சுங்க ஆண்டி. அப்புறம் அடுத்த நாள் அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லவும் அவங்களும் கரெக்டா அதவே தான் சொன்னாங்க. ம் அதாவது இவருக்கு வரக்கூடிய அந்த இது ஃபர்ஸ்ட் என்ன தாக்கறதுக்கு வேண்டி என்ன தொட்டுச்சுங்க. அதான். ம் அதுவுமே என்னால ஃபீல் பண்ண முடியுதுங்க ஆண்டி. சரி சரி. வேற ஆண்டி, யாராவது அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அப்ப வந்து காலையில வந்து எங்களோட பாஸ்டர் ஒருத்தருக்கு அவருக்கு வெளிப்படுத்தி அவர் வந்து காலையில சொன்னார், நைட் ஃபுல்லா உங்களுக்கு பயங்கர போராட்டம், நீங்க ரொம்ப பலவீனமா இருந்தீங்க, அதனால நான் ஜெபம் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு தொடர்ந்து ஒரு 2 வீக்ஸ் அவர் காலையில காலையில வந்து எனக்கு ஜெபம் பண்ணிட்டு போனாருங்க. ம் அப்ப வாங்க. எனக்கு கொஞ்சம் நல்லா ஒரு ரிலீஃபா இருந்துச்சுங்க ஆண்டி. நம்முடைய அன்பின் ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களையும் அறிந்த ஆண்டவரா இருக்கிறபடினால நம்மளால தனித்து போராட முடியாதுங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா யாருக்கிட்டையாவது அதை வெளிப்படுத்தி அவர்களுடைய உதவியின் மூலமாக அவங்க திடீர்னு எங்கேயோ இருந்து கூட ஜெபிப்பாங்க. அந்த ஜபத்தின் மூலமாக கூட நம்மை காத்து கொள்ள வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஏன்னா நம்ம ஜெபம் போய் அங்க இது பண்றது இல்ல. அது நாம அவ்வளவு பலவீனம். நமக்கு யாராவது ஜெபம் பண்றாங்கன்னு சொன்னாலே நமக்கு ஒரு உற்சாகம் அந்த மாதிரி. அதனால ஆண்டவர் அப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா அவர் வல்லமை உள்ள உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். வேற யாராவது அப்படி இருக்கீங்களா சொல்றதுக்கு?
எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு சொல்லக்கூடாது, அதனால சொல்றேன். வேற யாராவது இருக்கீங்களா? சரி. அப்போ போன வாரத்துல, அதாவது முந்தின வசனத்துல பார்த்தோம், நம்ம பிசாசின் தந்திரமான காரியங்கள். சில சமயம் இந்த மாதிரி ஆவி இப்படி நமக்கு தெரிஞ்ச விதமான விதத்திலேயே பிசாசு வரணும்னு அவசியம் இல்லை. குழப்பங்களை கொண்டு வருவான். சில குழப்பங்களை கொண்டு வந்து என்ன செய்யணும்னே தெரியாத அந்த சூழ்நிலையில நம்ம தவறான முடிவுகளை எடுக்க வைக்கிறதும் அவனுடைய காரியம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி செய்வான். ஒரு சிலரை இந்த மாதிரி செய்வான், ஒரு சிலருக்கு குழப்பங்களை கொண்டு வருவான். எப்பவுமே ஒரே மாதிரி தான் பிசாசு வருவான்னு சொல்லவே முடியாது, சரியா? அப்ப இந்த குழப்பங்களை கொண்டு வர சூழ்நிலையில நாம என்ன செஞ்சிருவோம்? தவறான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில கூட நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்துல வல்லமையான பட்டயம் எதுன்னு சொன்னா வேத வசனம். இப்ப நம்ம ஜெபிப்போம், ஜெபிக்கும் போது நிறைய வசனங்கள் யூஸ் பண்ணி ஒரு வேளை ஜெபிச்சிருப்போம். விசுவாசத்தோட நம்ம ஜெபிச்சிருப்போம். அதே போல வசனத்தையும் அதிகமாய் பிரயோகிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பாருங்க, பிசாசு வந்தப்போ அவர் யூஸ் பண்ண ஒரே பட்டயம் எதுன்னா வசனம் தான். கடைசி யுத்தத்தையும் அவர் எந்த வசனத்தை, என்ன பட்டயத்தை யூஸ் பண்ணி வரப்போறாருன்னா வசனத்தை யூஸ் பண்ணி தான் வரப்போறாரு. அப்படிதான் வாசிக்கிறோம் அத வெளிப்படுத்தல் விசேஷத்துல. சோ அது மாதிரி நாம வசனத்தையும் பிரயோகிக்க நாம கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல வசனங்களை சொல்லணும். அப்போ அப்போ அந்த பிசாசு ஓடி போயிடுவான். அவனால நிக்கவே முடியாது. அவனுடைய இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு முன்னால அவனால ஒன்றுமே செய்ய முடியாது, சரியா? அப்போ 13ஆம் வசனத்துல நாம என்ன பார்க்கிறோம்னா, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப இதெல்லாம் என்ன நம்ம பார்க்கிறோம்னா, அந்த கடைசி டேஸ்ல நாம இந்த பிரச்சனைகளை இந்த மாதிரி கொண்டு வருகிற பிசாசனுடைய காரியங்களை எல்லாம் எதிர்க்கிறதோட நமக்கு கொடுத்த ஓட்டத்தை நாம் சரியா ஓடி முடிச்சிருக்கணும். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கு. நம்ம ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில ஒரு பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த பிளானை நாம நிறைவேற்றினவர்களாய் நிற்கணும், இல்லையா? அப்ப அந்த பிளானை நிறைவேற்றினவங்களா நிக்கணும்னு சொன்னா நாம பிசாசு நம்மளை செய்ய விடாது. அதைத்தான் நான் சொன்னேன். ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில பிசாசு அட்டாக் பண்றது இல்ல. நார்மல் லைஃப்லயே பிசாசு நம்மளை என்ன செய்யும்? அட்டாக் பண்ணுவான், நம்ம குழப்புவான், நம்மளை தவறான முடிவெடுக்க வைப்பான். இன்னும் சில நேரங்கள்ல நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை, ஆண்டவருக்காய் செய்கிற ஊழியங்களை, ஆண்டவருக்காய் செய்ய வேண்டிய பணிய, இப்ப இந்த ஒதுக்குற இந்த நேரத்தை, இதுக்கு நிறைய தடைகளை கொண்டு நிறைய பிரச்சனைகளை கொடுத்து பண்ணுவான். பாருங்க, இன்னைக்கு இப்போ காலையில போடுறாங்க, இன்னைக்கு காலையில 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, எங்களுக்கு ஷட் டவுன். கடவுள் கிருபையில ஓடிக்கிட்டு இருக்குது. இதுதான் ஆண்டவருடைய பெரிய காரியம். இப்ப ஆண்டவர் இதுல பிரியமா இருக்கிறாருங்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அதுக்கு முன்னிட்டு வந்திருக்கிறதுனால நமக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். சரி, அப்போ இத நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம சகலத்துக்கும் திராணி உள்ளவர்களாய் நிக்கிறதுக்கு அவருடைய சர்வாயுத வர்க்கம் வேண்டும், சரியா? அப்போ நம்ம எதுலெல்லாம் நம்ம நிற்க முடியும்? நான் நிற்கிறேன் என்று சொல்லாதபடிக்கு அப்படின்னு நம்ம வசனம் வாசிக்கிறோம். ஏன்னா ஒருவன் தானா நான் நிக்கிறேன்னு நினைச்சா, நம்ம பிசாசு முன்னால நான் நிற்பேன், கோலியாத் கத்துன மாதிரி யார என்ன இதை பண்ண முடியும் அப்படின்னு அவனுடைய பெரிய சரீரத்தையும் அவனுடைய பெரிய பட்டயத்தையும் நம்பி நின்னான். ஒரு சின்ன பையன், 17 வயசு பையன், அவன் ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன், அனுபவமே இல்லாதவன், யுத்தம்னா என்னன்னு தெரியாதவன், ஒரு சின்ன கூழாங்கலை எடுத்துக்கிட்டு எதன் மூலமா வந்தான்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல வந்தான். அந்த வல்லமையுள்ள நாமம் அவ்வேற்பட்ட கோலியாத்தை விழச் செய்தது. முன்னால எப்படிப்பட்ட பெரிய காரியமா இருந்தாலும் ஆண்டவருடைய வல்லமை முன்னால எதுவுமே நிற்காது. அந்த ஆண்டவருடைய வல்லமையை நாம்
எப்பொழுதும் தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். அதை வித்தியாசமா இந்த எபேசு மக்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க ஒரு சோல்ஜராட்டம் அவங்கள வச்சு அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. ஆனா நாம நிற்கிறது எதின் மேல எல்லாம் நிற்க முடியும்னு வேதத்துல கொஞ்சம் ஒரு சில வசனங்களை நான் சொல்றேன், எடுத்து வாசிச்சு பாருங்க. முதலாவது ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க, டைம் ஆயிடுச்சு. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை நிலை அடைவோம் கொண்டிருந்து போதும். விசுவாசத்தினால் பெற்று கிருபையினால் நிலை கொண்டு. இந்த 2 வார்த்தைகள், கிருபை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். எஸ், நிலைத்திருக்கிறதுக்கு இன்னொன்னு அவசியமானது, we stand in the gospel. சுவிசேஷத்துல நிலைத்திருக்கணும், கிருபையில நிலைத்திருக்கணும். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஸ்ட்ரெங்க், திடன் கொள்ளுங்கள். புருஷரா இருங்கன்னா உடனே நம்ம எல்லாரும் ஆம்பளைங்க ஆயிடக்கூடாது. என்ன சொல்றாருன்னா ஸ்ட்ரெங்க், திடன் கொள்ளுங்கள். இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு, வி ஸ்டாண்ட் இன் கரேஜ் அண்ட் ஸ்ட்ரெங்க் அப்படின்னு போட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாய் இராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராய் இருக்கிறோம். விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. விசுவாசம். இப்ப இங்க இருக்க வேண்டியது விசுவாசம். இப்ப மற்றவங்க எல்லாம் என்ன இல்லையா, இருக்காங்களா? சத்யா, பியூலா, பிரேமா இருக்கோம். எல்லாரும் என்ன பண்றீங்க? எல்லாரும் இருக்கிறோம். வசனங்களை கட்டன்னு எடுக்கணும்ல, எடுக்கிறாங்கல்ல. அவங்க 2 பேரு பேசிக்கிட்டே இருக்காங்க, நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். அவங்க எல்லாம் நிறைய சான்ஸ் கொடுத்தாச்சு, இப்ப உங்க சான்ஸ். கலாத்தியர் 5:1. ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். சுயாதீன நிலைமை பாருங்க, கிறிஸ்டியன் லிபர்ட்டி நமக்கு கொடுத்திருக்கிற, ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த சுயாதீனம், ஃப்ரீ வில், சாய்ஸ், இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருபை. அதிலே நாம் என்ன செய்யறோம்? அதை பயன்படுத்தி நாம் நிலைத்திருக்கிறோம். சரியா? சரி, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், இல்லாதது 3வது, பிலிப்பியர் 3:27. 27 இல்ல 3:27. சரி, பிலிப்பியர் 4:1. பிலிப்பியர் 4:1. எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். நீங்க எப்படி நிலைச்சிருக்கணும்? முதல்ல கிருபையில நிலைச்சிருக்கணும், சுவிசேஷத்துல நிலைச்சிருக்கணும், அவருடைய பலத்தினாலே திடன் கொண்டு நாம் நிலைத்திருக்கணும், விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கணும், நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சுயாதீனத்தின்படி நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் அடிமைகள் அல்ல, நாம எதையும் ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை ஆண்டவர் எடுக்கிறது இல்லை, சுயாதீனமாய் நம்ம எடுக்க சொல்றாரு. கம்பல் பண்ணவே மாட்டாரு, வெளியே நின்றுதான் தட்டுவாரு, நாம திறந்தாதான் உள்ள வருவாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறாரு. அடுத்ததா கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். கடைசியா கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் போராடுகிறான். அதாவது தேவனுடைய சித்தத்தில பூரணமாயும் நிலை நிச்சயமாயும் இருக்கணும். கம்ப்ளீட் வில் அண்ட் ஸ்டாண்ட் பெர்ஃபெக்ட். பூரணமாயும் நிச்சயமாயும் தேவனுடைய சித்தத்தில நிலை கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். இதுல எல்லாம் நாம் நிலை கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். சுவிசேஷத்துல,
கிருபையில, விசுவாசத்துல, கிறிஸ்தவ பலனில, கிறிஸ்தவ ஒற்றுமையில, கிறிஸ்தவ சுயாதீனத்துல, கிறிஸ்துவுக்குள்ளாக, தேவ சித்தத்தில இப்படி நாம் நிலை நிற்கிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம டீட்டெயிலா சர்வாயுத வர்க்கத்தை பார்க்க போறோம், வேகமா பார்க்க போறோம். முதல்ல என்ன கொடுத்துருக்குன்னா, முதல் ஒரு 3 ஒன்னா போட்டிருக்கிறாரு. 15 வசனத்துல, சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இப்ப இந்த 3 நமக்குள்ள இருக்கணும், எப்பவுமே இருக்கணும். இது போடாம ஒருத்தன் வெளியே வரக்கூடாது. ஒரு சோல்ஜர்னு சொன்னா இந்த 3ம் அவனில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவன் மாட்டிக்கிட்டு இருக்கணும், அப்பதான் அவன் சோல்ஜர். அவன் என்ன செய்யலாம்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி அத அவன் எப்பொழுதுமே இருக்கணும். இந்த ரோமன் சோல்ஜர்ஸ் உடைய செருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இப்படி போட்டு எடுக்கிற ஸ்லிப்பின்னு இல்லை, நம்ம மாதிரி நம்ம இப்படி சும்மா போட்டு எடுத்துடலாம். அவங்களது அப்படி கிடையாது, எல்லாம் அப்படி கட்டி வச்சிருப்பாங்க. கால் பாதத்துக்கு மேல, கணுக்காலுக்கு மேல வரைக்கும் அதை அப்படி ஸ்ட்ராப்ஸ் மாதிரி போட்டு கட்டி வைப்பாங்க. ஏன்னா லூஸாலாம் இருந்தா அவங்களால போர் செய்ய முடியாது. எல்லாம் டைட்டா கரெக்டா இருக்கணும், எல்லாமே ஃபிட்டா இருக்கணும். அப்படிதான் பக்கிள்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் அப்படி கரெக்டா இருக்கும். அந்த மாதிரியான இதுதான் என்ன சொல்றது, ரோமன் சோல்ஜர்ஸ் உடைய இது. அந்த ட்ரெஸ் தான் அவர் சொல்றாரு, நீ இந்த 3ஐயும் எப்பொழுதுமே போட்டிருக்கணும். யூ மஸ்ட் ஹேவ் தீஸ் திங். முதல்ல என்ன, சத்தியம் என்னும் கச்சை. இந்த கச்சை இடுப்புல கட்டுறதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அந்த இது இப்போ ஒரு இடத்துல நம்ம ட்ரெயின்லயே உட்காடுறோம், கொஞ்சம் நேரம் டிராவல் பண்றோம்னா, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போறோம் போது கொஞ்சம் இந்த பக்கெல்லாம் லூஸ் பண்ணிக்குவோம் இல்லையா? இப்போ லைட் டைம் தூங்குறோம், அப்படி தூங்குற மாதிரி டைப்பா இருக்கிற டிராவல்னா கூட நம்ம எல்லாம் பெல்ட் எல்லாம் லூஸ் பண்ணிக்குவோம். இல்லை நாமும் கூட நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸ்ல எல்லாம் கூட நம்ம எங்கெல்லாம் டைட்டா பக்கிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்குவோம், செருப்பு கழட்டி வச்சிருவோம், அந்த மாதிரி எல்லாம் செய்வோம் இல்லையா? ஆனா நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, எப்பவும் டக்குன்னு எடுத்து மற்ற ரெடியா இருக்கக்கூடிய அந்த நிலைமை. இந்த பெல்ட்டையே தூக்கி கழட்டி வச்சிடுற நிலைமை இருக்கக்கூடாது. அது எடுத்து ஒதுக்கி வைக்கிற நிலைமை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்று பவுலா வார்ன் பண்றாரு. பவுல என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே நீங்க அதை அணிஞ்சிருங்க, ரெடியா இருங்க அப்படிங்கிறாரு. பாருங்க, லூக்கா 12ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்களை யாராவது வாசிங்க பார்க்கலாம். பிரேமா வாசிங்க. லூக்கா 12, 35, 36. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் சொல்லுங்க. தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். போதும். பாருங்க, அப்ப எப்படி அலர்ட்டா இருக்கணும்னு நம்மளை விரும்புறாருன்னு பாத்தீங்களா? எப்ப வருவாருன்னு காத்திருக்கணும். அப்ப எப்ப வருவாருன்னு காத்திருக்கிறவன் பெல்ட்டை கழட்டிட்டு செருப்பை போட்டுட்டு அடியே லூசா அடியே எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறவனா இருக்கக்கூடாது அப்படின்னு வசனமே சொல்லுது. அப்ப இந்த விதமான ஒரு அலர்ட்னஸ் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் வருகைக்கு அப்படி இருக்கணும். பிசாசு நம்மை தாக்கி விடுவான் என்கிற அந்த ஒரு சிந்தையோடையே எப்பொழுதும் ஜாக்கிரதையாய் இந்த பெல்ட்டை போட்டுட்டு ரெடியா நிக்கிற சோல்ஜர் மாதிரி நாம நிக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்றாரு. இரண்டாவதாக அவர் என்ன சொல்றாருன்னா, நீதியின் மார்க்கவசம். இந்த மார்க்கவசம்ங்கிறது இந்த செஸ்ட்ல போடுறது. இதுலதான் எல்லா வைட்டல் ஆர்கன்ஸும் நமக்கு இருக்கு. சாஃப்ட் ஆர்கன்ஸ் இங்க இருக்கு, பாதி வயிறு இங்க இருக்கு, பாதி லிவர் இங்க இருக்கு, அப்புறம் லங்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஹார்ட் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதிகள். இப்ப இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிளேட் இருக்கணும். இதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு யாராவது சண்டைக்கு போவானா? ஒரு சின்ன அம்பு வந்தா கூட அடிபட்டுரும். அப்போ அதை பத்திரமா வச்சிருப்பான். அப்போ அவன் தூங்குனா கூட அதையெல்லாம் போட்டு பத்திரமா வச்சிருப்பான் இல்லையா? ஒரு ஒரு சோல்ஜரானா அந்த மாதிரிதான் அவங்க எல்லாம் எப்பவுமே காத்துக்குவாங்க தங்களை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு
மார்க்கவசமான மார்க்கவசத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது என்ன? அவருடைய நீதி. அந்த நீதியை நாம் எப்பொழுதும் அணிந்தவர்களாய் இருக்கணும். நீதி செய்கிறவர்களாய், நீதி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுல கோளாறு இருந்துச்சுன்னா நம்ம பிசாசுகிட்ட தோத்து போயிருவோம். ஸோ நாம அந்த நீதிய உள்ளவர்களாய் இருக்கிறோங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாம் கிடையாது. நம்ம நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஸோ அதை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். மூன்றாவது அந்த செருப்பு, அந்த ஆயத்தம். ஆயத்தம்ன்றது ஆல்வேஸ் ரெடி அப்படிங்கிற ஒரு இது. அதுக்கு என்ன நமக்கு அடிப்படை? இது சத்தியம். சத்தியம்தான் நம்மை அந்த தைரியத்தை கொடுக்குது, அந்த ஃபர்ம் ஃபுட்டிங் கொடுக்குது. அதான் சொன்னேன்ல, கால் செருப்பு லூசானா தடுக்கி விழுந்துருவோம். நமக்கு கால் செருப்பு சரியில்லைன்னாலே பாதி பிரச்சனை வரும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் வலிக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா செருப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர். நீங்க செருப்பை மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாரு. நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேற மெடிக்கேட்டட் செருப்புகள்லாம் போடுறத பாக்குறோம். நம்ம காரணம் என்ன? அந்த செருப்பு நமக்கு பிரச்சனை கொடுக்குதுன்றத பார்க்கணும். அப்போ ஒரு ஆளை தாக்கணும்னு சொன்னா காலில் சுட்டுட்டா போதும், அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது, கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் அவனை வெற்றி கொள்வது ஈஸி. நிறைய போலீஸ் அப்படித்தானே செய்வாங்க. என்கவுண்டர்னு சொல்லி ஓட ஓட காலில் சுடுவாங்க, அப்புறம் அவனை போட்டு தள்ளுவாங்க. அந்த மாதிரி காலுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதே சமயம் நமக்கு ரொம்ப பலவீனமான ஒரு பகுதி. அதை சரியா ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு டயபெட்டிக்ஸ் மற்ற எல்லா வியாதிக்கும் என்ன சொல்றாங்க? கால்களை பாதுகாத்து கொள்ளுங்கள்னு சொல்றாங்க. அது போல இந்த காலை பத்திரமா நாம பாதுகாக்கிறது மாதிரி நமக்கு காலுன்ற அந்த இடத்த அவர் எதுக்கு கொடுக்குறாருன்னா ஆயத்தத்துக்கு கொடுக்குறாரு. ஆயத்தம்னு சொல்லும்போது சுவிசேஷத்தோட ஒரு ஆயத்தமாய் நாம இருக்கணும். அதாவது வசனத்தோட நம்ம ரெடியா நிக்கணும். என்ன சமயம்னாலும் நம்ம அந்த வசனத்தை சொல்லவும், வசனத்தை கொண்டு நம்ம ஜெயிக்கவும் ரெடியாய் இருக்கணும். அதனாலதான் ஏசாயா அவருடைய 57ஆம் அதிகாரம் 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, தோ மலைகளின் மேல சுவிசேஷகனுடைய பாதங்கள் அழகாய் போகிறதுன்னு சொல்றாரு. என்ன அவர் சொல்றாரு? அவங்க என்ன எடுத்துட்டு போறாங்க? சமாதானத்தின் சுவிசேஷத்தை கூறுகிற அந்த பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அந்த இரட்சகருடைய பாதம், அதை பின்பற்றுகிறவர்களுடைய பாதம், அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுடைய பாதம், இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஆயத்தத்தை குறிக்கிறது. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்குகிறதையும் வருகைக்கு ஆயத்தமாகவும் நாமும் ரெடியா இருக்கிறது. இந்த மூன்று விசேஷமான காரியங்களையும் நாம் எப்பொழுதும் தரித்து கொண்டவர்களாகவே இருக்க வேண்டும். மற்றதெல்லாம் கூட எடுத்து மாட்டிக்கலாம், எடுத்து கையில வச்சுக்கலாம். ஆனா இந்த மூன்றும் நாம் உடலிலேயே தரித்தவர்களா இருக்கணும். நம்ம அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, நம்முடைய மனது, ஆத்மா, ஆவி எல்லாம் இதுல இந்த காரியங்கள்ல ஆயத்தமாவே நிறைவு பெற்றவர்களாகவே எப்பொழுதும் நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்ததா, பொல்லாங்க நெய்யும் அக்னி அஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து. இந்த விசுவாசம் என்னும் கேடகம்னா பெரிய ஷீல்டு. அது இப்படி கையில பிடிச்சி தாக்கிக்குவாங்க. ஒரு கையில இதை வச்சுக்குவாங்க, இன்னொரு கையில அம்பா, இன்னொரு கையில ஈட்டி ஏதாவது வச்சிருப்பாங்க. இல்லைன்னா குதிரை மேல ஏறிட்டு இதை ஒரு கையில பிடிச்சுக்குவாங்க, குதிரையுடைய அந்த ரெயின்ஸை கையில வச்சுக்குவாங்க. இது எப்படின்னா இப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி எந்த பக்கம் வருதோ அங்க பார்த்து அவங்க தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுதான் விசுவாசம் என்னும் கேடகம். இந்த விசுவாசம் என்னும் கேடகம் மிக மிக அவசியம். இது இல்லாம ஒருத்தன் பேட்டிலுக்கு போனான்னா அவன் நிச்சயமா தோற்றுருவான். ஏன்னா பொல்லாங்கன் எப்படி பொல்லாங்கன்னா நம்முடைய எதிராளி, அதாவது பிசாசு. அவன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னா, அப்படியே ஒரு நிறுத்தாம வரக்கூடிய அம்பு மாதிரி இருக்குமா. அதாவது பாருங்க,
பாத்தீங்களா? அம்பு பாருங்க எல்லா திசையிலிருந்து வருது. அப்ப இது என்ன செய்யும்னா, நம்ம எங்க அடிக்கணும், யார அடிக்கணுங்கிறதே தெரியாத அளவுக்கு குழம்பி போயிரும். அந்த அளவுக்கு பொய்யா அப்படியே அவன் அக்னி அஸ்திரங்களை நமக்கு அனுப்புவான். பல விதத்துல அனுப்புவான். ஒரு ஒரு இதுன்னு கிடையாது. இப்ப நம்ம நிறைய சமயம் என்ன சொல்றோம் தெரியுமா? பிரச்சனைன்னா ஒரு பிரச்சனைன்னு இல்லை, ஒண்ணு விடுக்க ஒண்ணுன்னு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்து அப்படியே நெருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கடனு, வியாதி, இப்ப ஃபீஸு, இப்படி பல காரியங்கள் ஒண்ணா வந்து நெருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இப்படி எல்லா இடத்துலயும் எல்லா பிரச்சனையும் ஒண்ணா வந்து சேர்ந்துரும். அப்போ அந்த நேரத்துல நாம தெளிவா காரியங்களை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதை எப்படி சந்தித்து மேற்கொள்ளணும்னு சொன்னா, நமக்கு இந்த விசுவாசங்கிற கேடகம் மிக மிக அவசியம். இந்த விசுவாசங்கிற கேடகத்தை வச்சுதான் இது எல்லாவற்றையும் நம்மால என்ன செய்ய முடியும்? தகர்க்க முடியும். இந்த குழப்பம் வரையே வராம ஒரு பயம் வருது பார்த்தீங்களா? அப்ப நீங்க எல்லாம் கூட உங்க அனுபவங்கள்ல சொன்னீங்க. ஒரு பயம் வரும். அந்த பயம், அந்த இருள், அது எல்லாவற்றையும் மேற்கொள்வது எதனால செய்ய முடியும்னா, அந்த விசுவாசத்தினாலதான் நாம என்ன செய்ய முடியும்? அதை மேற்கொள்ள முடியும். என் தேவன் பெரியவர். என்ன உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். இப்படிங்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை வச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் வெல்ல முடியும். நீ ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் என்னை எதிர்க்கிறவன் யார்? வசனங்களை சொல்லணும். வசனங்க நல்ல மனப்பாடமா நம்ம வச்சுக்கணும். நம்ம உள்ளத்துல அதிலிருந்து வெளியே வரணும். அப்படியே அந்த சூழ்நிலைகள்ல நாம அதை சொல்லி சொல்லி நாம அவனை மேற்கொள்ளணும். சில சமயம் என்ன தெரியுமா செய்வான்? இப்படி வியாதி இந்த மாதிரி அக்கினி அஸ்திரங்களை கொடுக்க மாட்டான். ஆவிக்குரிய விஷயத்துல நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? உன் பழைய வாழ்க்கை என்னன்னு தெரியுமா? நீ என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு தெரியுமா? நீ என்ன செய்ய போற? உன்னால என்ன செய்ய முடியும்? அப்படின்னு கொண்டு வந்து நம்மளை என்ன செய்வான்? சோர்வு உண்டாக்குவான். நிறைய சமயத்துல அநேக ஊழியக்காரர்களுக்கு பிரச்சனை என்னன்னா இந்த சோர்வு இல்ல குழப்பம். இதுதான் மெயினா அவன் செய்யக்கூடிய, ஏன்னா அவன் மைண்ட்ல டேக்கிள் பண்றான். நம்முடைய சிந்தனைகளை போராட்டத்திற்குள்ளாக கொண்டு வரான். நீ என்னத்தை முந்திட்டு போற? ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்வான். இந்த மாதிரி கொண்டு வந்திருக்க குழப்பங்களை, இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வரும்போது அதை மேற்கொள்ளக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான் விசுவாசம். அவ்வளோ பெரிய மார்ட்டின் லூத்தருக்குமே அவருக்கே அந்த மாதிரி ஒரு பெரிய குழப்பத்தை அவன் கொண்டு வந்தான். இவர் உட்காந்து நல்லா எழுதிட்டு இருக்காரு, ப்ரிப்பேர் பண்ணும்போது பக்கத்துல வரிசையா அப்படியே ஸ்கிரீன்ல வர்ற மாதிரி அவருடைய பழைய பாவங்கள் எல்லாம் வருது. ஒவ்வொன்னா சொல்றான். மார்ட்டின், நீ யார் தெரியுமா? இதுதான், நீ இந்த தப்பு செஞ்சில்ல, நீ அப்பவே அது பண்ணில, அந்த பாவம் செஞ்சில்லன்னு வரிசையா போட்டுக்கிட்டு வரான். இப்போ இவர் இங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவருக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். இவர் ஒண்ணு என்ன பண்ணாரு? அவர்கிட்ட ஒரு சிவப்பு இங்கு பேனா இருந்துச்சு. அதை எடுத்து அது மேல அடி லிட்ரலா அந்த மாதிரி ஒரு பெருக்கல் மார்க் போட்டு, தப்பு மாதிரி போட்டு, இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இதெல்லாம் நான் செஞ்சேன். ஆனா இது எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? அவர் ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரித்து விட்டார். நான் பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்றேன். இனி என்னை யாரும் பாவின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி மறுபடியுமாய் அந்த ரட்சிப்பை, அவருடைய வார்த்தைகளை அவர் என்ன செய்தாரு? உறுதி செய்து கொண்டார். இதுதான் நம்ம அடிக்கடி செய்ய வேண்டிய ஒரு காரியம். சோர்ந்துடக்கூடாது, விட்டுறக்கூடாது. இப்போ யூதாஸ் காரியோத்து நல்லா அந்த நிலைமைக்கு வந்தான். ஐயோ, நான் குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி விட்டேனேன்னு. அதை அவன் திரும்பி ஒன்றும் செய்ய முடியாது. அவன் ஒண்ணு செஞ்சிருக்கலாம். அந்த ஆசாரியர்கள்கிட்ட போய் அவன் திரும்ப போய் அறிக்கை செஞ்சு அந்த காசை வீசுறதுக்கு பதிலா இயேசு கிறிஸ்து கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தான்னா அவனும் மன்னிக்கப்பட்டிருப்பான். அவனுக்கும் வாய்ப்புகள் இருந்தது, நேரம் தருணம் கொடுக்கப்பட்டது. ஆனா அவன் அதை செய்ய. ஆனா பேதுரு அவ்வளோ எச்சரித்து, அவ்வளவு சொல்லி, உனக்காக நான் ஜெபிக்கிறேன்னு எல்லாம் சொன்ன பிறகு கூட எனக்கு அவரை தெரியவே தெரியாதுன்னு சபிச்ச பேதுரு வெளியே வர்றாரு. ஆண்டவர் அவன் மேல ஒரு அன்பான பார்வை பார்க்கிறார். அவ்வளவுதான். அந்த பார்வையிலேயே அவன்
உணர்த்தப்பட்டு என்ன செய்யறான், மனங்கசந்து அழுது அதுதான். அப்போ நம்ம நம்ம வந்து விழ செய்யறது எதுன்னு சொன்னா, இந்த மாதிரியான குழப்பங்கள், இந்த மாதிரியான சிந்தையிலே நேரிடுகிற போராட்டங்கள். நமக்கு இப்படி பிசாசு மாதிரியே உருவத்துல வரணும்னு கிடையாது. நமக்குள்ள இப்படி குழப்பம் வரும், நமக்குள்ள இப்படி சோர்வு வரும், நமக்குள்ள இப்படி ஒரு பயம் வரும், ஒரு கன்ஃபியூஷன், ஒரு கயாஸ், ஒரு ஒரு மாதிரி எல்லா சூழ்நிலையும் அப்படிதான் வந்துரும். ஒரு மாதிரி எல்லாமே நெகட்டிவா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நேரங்கள்ல இந்த விசுவாசங்கிற கேடகம் தான் நம்ம என்ன செய்யும், காப்பாற்றும். அடுத்ததா இருக்கக்கூடியது என்னன்னு சொன்னா, இந்த ரட்சிப்புங்கிற தலைசீரா, ரட்சிப்புங்கிற தலைசீரா, ஹெல்மெட். இன்னைக்கு பைக்கை கூட ஹெல்மெட் இல்லாம ஓட்டக்கூடாது இல்லையா? அந்த ஹெல்மெட்டுங்கிறது நமக்கு முக்கியமான ஒரு பார்ட்டு. அதை எடுத்து நம்ம மாட்டிக்கொள்ளணும். அதை மாட்டிக்கொள்ளாம வெளியே போகக்கூடாது. இப்பெல்லாம் வாக்கிங் போகும்போது குல்லாய் போடாம கூட வெளியே போக முடியாது. அந்த அளவுக்கு பனி இருக்கு. ஸோ தலையை காப்பாத்துறது நமக்கு மிக மிக அவசியம். ஏன்னு சொன்னா அதுல நம்ம வெக்கப்பட்டுக்கிட்டோ அதை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா அவதிப்பட போறது யாரு? நாம தான் இல்ல. தலைப்பகுதியை பத்திரமா காப்பாத்திக்கணும். அன்னைக்கு கூட நான் எப்போ ஒரு தடவை அப்படி கீழே சாஞ்சிட்டேன். விழுகும்போது வேகமா ஒரு தம்பி வந்து நல்ல வேலை, ஒரு அவன் ஒரு தூதன் தான் நான் நினைப்பேன். அவன் கொண்டு வந்து என் கைய தலைக்கு பிடிச்சுக்கிட்டான். அம்மா அம்மா அம்மான்னு தலையை பிடிச்சுக்கிட்டான். யாரோ ஒருத்தன், யாருன்னே எனக்கு தெரியாது. அந்த பையன் வந்து என் தலையை அப்படியே பிடிச்சுக்கிட்டான். பாருங்க, தலை அவ்வளவு முக்கியம். அவனை வந்து அவனை கொண்டு என்னை காத்தாரு சாமி. அந்த தலைய படாம பார்த்துக்கிட்டாரு. ஸோ தலை ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இது. அதுக்கு நம்ம என்ன போடுறோம்? ஹெல்மெட் போடுறோம். அதே போல இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலையும் நம்முடைய சிந்தனைகளை நாம் அதிகமாய் நம்முடைய கண்ட்ரோல்குள்ள வைத்து கொள்ளணும். அது ஏன் அப்படி நம்ம வைத்து கொள்ளணும்னு சொன்னா, பலவிதமான நமக்கு இன்னைக்கு மைண்ட்ல மைண்ட் ப்ளோயிங் தான், ஒரு ஸ்டார்ம் தான் நடக்குது, பிரெயின் ஸ்டார்ம் தான் நடக்குது. நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம், சும்மா ஒன்ன தட்டுனா போதும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா எதேதோ நீங்க கேட்காம வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஏஐங்கிற ப்ராசஸ் இருக்கிறதுனால ஒரு மைண்ட்ல நீங்க ஒரு நியூஸை பார்த்தீங்கன்னா அதுக்கு தொடர்பான எல்லா காரியமும் அதுல வந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம் என்ன பார்க்குறோம்னு சொன்னா, இந்த ஹெல்மெட்டு நமக்கு மிக மிக அவசியம். இந்த ஹெல்மெட்டு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த சோர்வுகள், ஏமாற்றங்கள், சிந்தனையில நேரிடக்கூடிய எல்லா விதமான போராட்டங்கள். நிறைய பேரை நீங்க கேட்டீங்கன்னா, நான் தற்கொலை செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணி போயிட்டேன். ஆனா அந்த சமயத்துல ஒரு பாடல் வந்தது, இல்லைன்னா ஒரு வசனம் கிடைச்சிச்சு, அது மூலமா நான் வந்து அப்படியே மாறிட்டேன், முடிவு மாறிடுச்சு. அப்போ அந்த முடிவுகள் செய்யறது, அந்த தவறான எண்ணங்கள் வர்றது, நெகட்டிவ் தாட்ஸ், இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது என்னன்னா இந்த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். நம்முடைய ரட்சிப்பு ஒண்ணு, அதை நாம் எப்பொழுதும் ஞாபகத்துல வச்சுக்கணும். எனக்காய் ஆண்டவர் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தார், தன்னுடைய ரத்தத்தையே சிந்தினார். இரண்டாவதாக என்னுடைய சிந்தையை அவர் காத்துக்கொள்வார். அப்ப அதை காத்துக்கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அதை நான் காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததா நம்ம எதை மைண்டுக்குள்ள விடுறோங்கிறத நாம ஃபில்டர் பண்ணணும். தேவையற்ற காரியங்கள், அநேக காரியங்களை நாம உள்ள போடுறதுனாலதான் அது தேவையில்லாத சமயங்கள்ல அது வெளியே வருது. பாருங்க, மைண்டுக்கு வந்து ஒரு பிரெயினுக்கு ஒரு அந்த வேலையை, அது செய்கிற வேலையில அதற்கு ஒரு சுபாவம் உண்டு, ஒரு காரியம் உண்டு. அது என்ன செய்யும்னா, அந்த வேலையில அது எப்பவாவது ஒரு நம்ம பார்த்த காரியத்தை கொண்டு வரும், அல்லது எப்பவாவது நம்ம கேட்ட சம்பவத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வரும். அப்ப அதையும் இணைத்து காரியங்கள் நடக்கும். இப்ப நிறைய பாவங்க, துணிகரமான இந்த பாவங்களை செய்யறாங்க இல்லையா? நீங்க அவங்களெல்லாம் கேட்டு பாருங்களேன். அவங்க பார்த்த காட்சிகள்,
அவங்க படித்த காரியங்கள் அதையெல்லாம் வந்து அவங்க அங்க பார்க்கும்போது இதோட அதை ரிலேட் பண்ணி உடனே அதை வந்து அந்த மாதிரியான தவறான ஒரு பயங்கரமான காரியங்களுக்கு அவங்க செய்ய தூண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த சிந்தனையை பரிசுத்தமாக்கி கொள்வதற்கு, தூய்மையாக்கி கொள்வதற்கு நமக்கு வேண்டியது ரட்சிப்பென்னும் தலை சீரா. அதைத்தான் அவரு பவுல் வந்து 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்றாரு. அதுல நம்பிக்கையையும் சேர்த்து கொள்கிறார். ரட்சிப்புங்கிற தலை சீரா மாத்திரம் இல்ல, நம்பிக்கை, நம்முடைய தோல்வி, ஏமாற்றம், இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு வேண்டிய ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் என்னன்னா நம்பிக்கை. கர்த்தர் இருக்கிறார், என் கர்த்தர் என்னை காத்து கொள்வார், நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த நிச்சயம் நம்மை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தெல்லாம் நம்மை வெற்றி கொள்ள முடியும். அது மாத்திரம் அல்ல, நாம அப்ளை பண்ண வேண்டிய நம்முடைய சுயாதீனம் என்ன தெரியுமா? நமக்கு கொடுத்திருக்கிற சுயாதீனம், ஸ்டாண்ட் ஆன் லிபர்ட்டின்னு சொன்னோம் இல்லையா? அந்த கிறிஸ்டியன் சுயாதீனம் என்ன? சரியானதை தெரிந்து கொள்ளுதல். உனக்கு அந்த ஃப்ரீவில் கொடுத்திருக்காரு. நீ கேளு, இதை கேட்காத, இதை நீ நம்பு, இதை நம்பாதன்னு நமக்கு அந்த சுயாதீனத்தை கொடுத்திருக்காரு. அதனால நாம அந்த ஃபில்டர்ஸை நாம அப்ளை பண்ணணும். பிரெயின்ல நாம எதை கேட்போம், எதை பார்ப்போம், எதை நம்புவோம், எதை செய்வோம்னு நாம அந்த ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணிக்கணும். அப்ப நிச்சயமா நாம என்ன செய்ய முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். கடைசியா இருக்கிற ஒரு ஆயுதம் என்னன்னு சொன்னா ஆவிக்குரிய அந்த பட்டயம். இந்த பட்டயத்தை நாம பயன்படுத்தணும். இது வந்து ஏதோ பட்டயம்னா என்ன? வசனம்னா ஒன்ன பைபிள். நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா? பைபிளை தலகாணிக்கடியில வச்சுட்டு படுப்பாங்க. பைபிள் மேலதான் இவங்க படுப்பாங்க. அதெல்லாம் எவ்வளவு தூரம் சரின்னு எனக்கு தெரியல. அது நான் தப்புன்னு நான் சொல்லல, அவங்க நம்பிக்கையை பொறுத்தது. பட் ஆனா அப்படி நம்பிக்கை நமக்கு இருக்கக்கூடாது. வசனத்து மேல நாம நம்பிக்கையா இருக்கணும். வசனத்தை பைபிளையே நாம வந்து போட்டுக்கிறதோ, பைபிள் கடியில படுத்துக்கிறதோ, பைபிள் பக்கத்துல படுத்துக்கிறதோ, அதெல்லாம் எவ்வளவு தூரம் அது சரி தெரியல. ஆனா உங்களுக்கு அப்படி ஒரு வசனம் அது மூலமா தான் ஆண்டவர் உங்களோட இருக்காருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்தது. பட் நாம காணாத ஆண்டவரை நாம நம்புகிற, விசுவாசிக்கிற மக்கள். அப்படி விசுவாசத்தை தான் கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார். தோமா கிட்ட சொல்வாரு, நீ கண்டு விசுவாசித்தாய், காணாமல விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்ற. அப்ப நம்ம காணாம விசுவாசிக்கிறோம். நமக்கு நிறைய பேர் எங்க காலேஜ்ல கூட ஒரு அம்மா நல்லா அவங்க ஹிந்துவா இருந்துட்டு எனக்கு கிறிஸ்டின் பிலீஃப் எல்லாம் இருக்குன்னுவாங்க. ஜெர்மனி நாங்க முடிச்ச உடனே அங்க போய் எல்லா சிலைக்கும் தொட்டு கும்பிடுவாங்க. நான் இப்போ ரொம்ப நாள் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் கேட்டேன், நீங்க இப்படி செய்றீங்களே, இது சரியா அப்படின்னு கேட்டக்கு அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு நீங்க கடவுளை பார்க்காமே நீங்க வணங்குறதுக்கு உங்களால முடியுது. ஆனா எனக்கு கடவுள் ஒரு உருவத்துல இருந்தாதான் வணங்க முடியும். அதனால இந்த நான் சிலைய பார்த்தா தான் எனக்கு அவர் தான் கடவுள்னு நினைப்பேன். அதனால நான் அப்படி கும்பிடுறேன்னு வாங்க. சோ இன்னும் அந்த முதிர்ச்சி அடையலை. இதுதான் கிறிஸ்தவ வளர்ச்சி, முதிர்ச்சி. நம்ம என்ன செய்யணும்னா நம்ம அதுல மேல வரணும். நம்முடைய விசுவாசத்தை நாம் தினமும் வளர்த்து கொள்ள வேண்டும். காணாததை காணாததை இருக்கிறது மாதிரி விசுவாசிக்கிறது தான் நம்மளுடைய விசுவாசத்தின் மேன்மை. சோ இந்த விசுவாசத்துல நாம பெருக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சரியா? அப்போ இந்த ஃபைட்டிங் இன்ஸ்டிங் நமக்குள்ள இருக்கணும். நாம ஒரு பெரிய சுப்பீரியர் ஃபைட்டர் மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன பண்ணணும்? வாழ அழைக்கப்படுகிறோம். சோ இந்த ஒரு யுத்தத்தை நாம் இந்த நாட்கள்ல பார்க்கிறோம். இந்த யுத்தத்துக்கு இந்த வாளை பயன்படுத்துவது மிக்சி மேல வாளை பயன்படுத்துறதுக்கு ஒரு பிராக்டிஸும் வேண்டும் நமக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிசாசு நம்மை அட்டாக் பண்ணும்போது நம்ம அந்த வாழை எடுத்துட்டு சும்மா கண்ட மாதிரி காத்துல வீசினோம்னா ஆகாயத்துல சிலம்பம் அடிக்கிற மாதிரி போயிடும். ஸோ வசனத்தை பிரயோகிக்க வேண்டிய விதத்தில பிரயோகிக்கணும்னு சொன்னா
நமக்கு அதுக்கு ஒரு சரியான பயிற்சி வேண்டும். அதற்கு வேண்டிய சரியான மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். சரியா? அப்போ இதெல்லாம் நாம என்ன செய்யணும்? ஆயத்தத்தையோடு நம்ம அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளவே நாம் என்ன செய்யணும்? அந்த 10ஆம் வசனத்தின்படி அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் நாம் பலப்பட வேண்டும். இந்த 10லிருந்து இந்த இத்தனை வசனங்களும் நம்மை ஒரு ஆவிக்குரிய விதத்துல ஆயத்தப்படுத்துது. ஏதோ இப்படி சும்மா மாட்டிட்டு இப்படி தூக்கிட்டு நிக்கிறது இல்ல. இது எல்லாமே பிராக்டிஸ் வேணும். சும்மா போய் ஒருத்த மேல போட்டோம்னா அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. தாவீதே சொல்லிடுறாரு, சவுளுடைய ட்ரெஸ் எல்லாம் எனக்கு எந்த விதத்திலும் உபயோகம் இல்லைன்னு. அதுக்கு நீங்க ஒரு பிராக்டிஸ் எடுத்திருக்கணும். நேற்று ரிப்பப்ளிக் டே பரேட்ல பார்த்தீங்க, வித்தியாசமான கண்டிஜென்ஸ் வந்து பரேட் பண்ணாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ட்ரெஸ் இருந்தது. கோமாளி மாதிரி ஒரு ஆள் கூட இல்லையே. எல்லாம் நல்லா கரெக்டா ஃபிட்டா போட்டு அவங்கள பார்த்தாலே நாம எந்திரிச்சு மார்ச் பண்ணணும், சல்யூட் பண்ணணுங்கிற மாதிரி அவ்வளவு அருமையா இருந்தாங்க இல்லையா? இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாம ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டியிருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? கிளவுன் ஆட்டம் இருந்திருக்கும். அந்த மாதிரி இல்லை. ஸோ அப்படி நாம எல்லாத்தையும் பயிற்சியோடு, ஆயத்தத்தோடு, அர்ப்பணத்தோடு இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நாம செய்யும் போதுதான் நாம் வெற்றி பெற முடியும். இல்லைன்னா நமக்கு வெற்றி கிடைப்பது கஷ்டம். நாம தோத்து போனவர்களாய் போகிறோம். நம்ம ஜெயம் கொண்டுகிறவர்களாய் இருந்தாதான் வெளிப்படுத்தல் விசேஷத்துல வாசிக்கிறபடி அந்த சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதமும் இட்ஸ் a hidden war and a hidden reward. நமக்கு hidden wars, but we also have hidden rewards. So இந்த தாட்டோடு இன்னைக்கு நம்ம முடிப்போம். இன்னும் ஒரு 2-3 வசனம் இருக்கு. நீங்க அடுத்த வாரம் வர்றதுக்கு முன்பாக எனக்கு உங்க வாட்ஸ்அப்ல என்ன பாடம் அடுத்தது படிக்கணுங்கிறத எனக்கு அனுப்பி விடுங்க. சரியா? டிசைட் பண்ணி எனக்கு அனுப்பி விடுங்க. இந்த பொறுப்பை விஜயா எடுத்துக்கோங்க. எல்லார்கிட்டையும் கான்டாக்ட் பண்ணி. சரியா விஜயா? விஜயா, நீங்க எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணி அடுத்த புக்கு என்ன செய்யணுங்கிறத பார்த்து வாட்ஸ்அப்ல அந்த என்ன புக்கு படிக்கிறோங்கிறத எனக்கு சொல்லுங்க. ஓகே, சரி, ஜாம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த இந்த நல்ல தியானத்துக்காக நன்றி சுவாமி. எங்களுக்கு சுற்றி நிற்கிற எதிராளி சேனைகளை ஆண்டவரே இனம் கண்டுகொள்ள முதலாவது எங்களுக்கு அந்த ஞானத்தை தாரோம். ஆவிகளை சோதித்தறிந்து ஆண்டவரே நாங்க வாணி உள்ளவர்களா இருக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் தாங்க. ஆண்டவரே, நாங்க எல்லா விதமான சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக, அதை அப்ளை பண்றவர்களாக, யுத்தம் செய்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. எல்லாத்தையும் மாட்டிட்டு தூங்குகிறவர்களாய் நாங்கள் இராதபடிக்கு சுவாமி. ஆண்டவரே, விழிப்புள்ளவர்களாக, அது எவ்வளவு ஒரு கேலி பொருளாயிரும்ல சுவாமி. எல்லாத்தையும் மாட்டிட்டு அந்த யுத்த டைம்ல இல்லை ஃப்ரண்ட் லைன்ல போய் தூங்கினோம்னா என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இராதபடி ஆயத்தம் உள்ளவர்களாக, அலர்ட்டாக எங்களுடைய காரியங்களை நாங்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாக உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கற்றுக்கொண்ட பாடங்களை வாழ்க்கையில அபியாசிக்க உதவி செய்யும். இன்னும் 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 நாங்கள் பலனுள்ளவர்களாக, ஆண்டவரை மேற்கொள்ளுகிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட கிருபத்தாகும். முதலாவது எங்களிலேயே எங்களுக்குள்ளாக இருக்கிற போராட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அடுத்ததாக ஆண்டவரே, நாங்க இன்னும் காணப்படுகிற மற்ற காரியங்களையும் மேற்கொள்வதற்கு பிறனிடத்திலிருந்து வெளியிருந்து வருகிற அத்தனை தந்திரமான காரியங்களையும் ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் தேவைகளையும் நீ சந்தியும். குறிப்பாக பிள்ளைகள் சொன்ன சாட்சிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அவர்களை பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரை, உண்மையை மகிமைப்படுத்தும் போது பிசாசானவனும் விழித்துக் கொள்வான் சுவாமி. நீர் தொடர்ந்து அவர்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரை, இன்னும் வல்லமையுள்ள சாட்சிகளாக நாங்கள் எல்லாரும் எழுப்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்யும். ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய்
வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் bless you. தேங்க்யூ ஆண்டி. பாய். பை பாய். சீக்கிரமா நீங்க எல்லாரும் விஜயா கிட்ட என்ன புக்கு படிக்கணும் அடுத்ததுன்னு சொல்லிருங்க. சொல்லுங்க, என்ன புக் படிக்கலாம்னு நினைக்கிறீங்க? இப்பவே சொல்ல ஆண்டி முடியுமா? ஆண்டி எங்களுக்கு கொரிந்தியர் எடுங்க ஆண்டி. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர். பொருந்தியர் வேணுமா? சரி, ஆமா ஓகேயா? பிரேமாக்கு பிரேமா பார்க்கலாம். 3 பேர் எங்களுக்கு ஏன்னா ஒண்ணு குறைந்தா பிரேமா தான். கொரிந்தியர். ஒரு நிமிஷம் ரிஷிதா. பிரேமா சொல்லுங்க. 1 கொரிந்தியர் தாங்க ஆண்டி. ஓகே விஜயா. ஓகே ஓகே சிஸ்டர். சத்யா. அதே ஓகேங்க ஆண்டி. எதுவானாலும் ஓகே ஆண்டி. அதே வச்சுக்கலாம். 1 கொரிந்தியர். கொரிந்தியர் எடுத்துக்கலாம். அதான் 1 கொரிந்தியர்னு எடுத்தா 2 கொரிந்தியர் 2 இருக்கு, எடுத்துருவோம். வேற யாருக்கும் அந்த சாப்டர் எடுத்துட்டு இருந்தீங்களாங்க ஆண்டி? கொரிந்தியர்னு எடுக்கலாமா? எடுக்கலீங்களா? கொரிந்தியர் யாருக்குமே எடுக்கல, உங்களுக்கு தான் எடுக்க போறேன். சரி சரி சரி. ரொம்ப சந்தோஷம். ஓகே, அப்ப உடனே ஆரம்பிக்கிறோம் இல்ல ஒரு பிரேக்கா? இல்ல நம்ம ட்ரை பண்ணலாம், நோ ப்ராப்ளம். முடியலன்னா நான் சொல்லிடுவேன், நான் ஆயத்தம் ஆகல. நாம தானே கொஞ்ச நேரம் அதை எடுத்துட்டு கூட எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும் அவ்வளவு பண்ணிட்டு நமக்குள்ள என்ன. சரி, ஓகே. பை பாய். தேங்க்யூ. காட் bless you. தேங்க்யூ. கழுவி வச்சிருக்கேன்.